ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நோ ரைஸ் நோ சுகர் நோ ஆயில் ஃப்ரை டயட்டை ஃபாலோ பண்ணி 50 டேஸ் தான் ஃபாலோ பண்ணேன். 50 டேஸ்லேயே 68 கிலோலேருந்து 60 கிலோ வந்து கம்மியாயிருக்கேன். கிட்டத்தட்ட 8 கிலோ கம்மியாயிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போயே வந்து நான் டெலிவரிக்கு அப்புறமும் குண்டாக தான் இருந்தேன். கொஞ்சம் வந்து நல்லா உடம்பு போட்டேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப லீனாக இருப்பேன், ரொம்பவே ஒல்லியாக இருப்பேன். அப்போ என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் பண்ணுறப்ப என்னோடய வெயிட்டு 42 தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகி 45, 46 இப்படி இருந்தது. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தான் வந்து நான் அதிகமாக வெயிட் போட்டேன். ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிலேயே நல்லா வெயிட் போட்டாச்சு. டெலிவரிக்கு அப்புறமும் கொஞ்சம் வந்து நல்லா வெயிட்டாக தான் இருந்தேன். எப்போ தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. தம்பியை பார்க்கறதுக்கு கேரிங் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்தது. ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம்டா அப்படின்னு ப்ரெக்னென்ட் ஆனோடனே, செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆனவுடனே எனக்கு வந்து மைண்டில் தோணுச்சு, நம்ம ஃபீடிங்லாம் பண்ணி முடிச்சு ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நல்லா வந்து மைண்டில் செட் பண்ணியிருந்தேன். செகண்ட் டெலிவரி ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பாப்பா வந்து ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து மெல்ல மெல்லமாக குறைச்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து நோ சுகர் நோ ஆயில் ஃப்ரை நோ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். நோ சுகர் அப்படின்னா வந்து ஸ்வீட்டே சாப்பிடாம இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும்தான் திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது என்ன ஸ்வீட் அப்படின்னா, நல்ல வெல்லத்தை யூஸ் பண்ணி வீட்லேயே பண்ண சிறுபருப்பு உருண்டை வந்து சாப்பிட்டேன். அப்புறம் நட்ஸ் எல்லாம் வச்சு அதையும் வந்து அதே வெல்லம் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து ஸ்வீட் செஞ்சுருந்தேன். அந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டேன். ஆனால் வந்து நான் ஒயிட் சுகரை வந்து எடுத்துக்கவே இல்லை. லாஸ்ட்டு 50 நாளாக வந்து நான் ஸ்வீட் எடுத்துக்கவே இல்லை. அதாவது சர்க்கரையில் செஞ்ச ஸ்வீட் எதுவுமே எடுத்துக்கல. வீட்லேயே செஞ்ச, வெளியில் வாங்கினா கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். நான் வீட்லேயே செஞ்ச ஸ்வீட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இந்த 50 நாளில். நெக்ஸ்ட்டு வந்து நோ ரைஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பாடு மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா யோசித்து வந்து கண்டிப்பாக தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். இட்லி சாப்பிட்டா நம்மளுக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் தோசையை விட. இட்லி வந்து கண்டிப்பாக சாப்பிட்டோன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடலாமோன்னு தோணும். அது நம்மளுக்கு பிடிச்ச சட்னியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாமோன்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ரைஸில் பண்ண எல்லா ஐட்டத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே இடியாப்பம் ரைஸில் பண்ண எந்த இதுவுமே சாப்பிடல. தேர்டு வந்து நோ ஆயில் ஃப்ரை. அந்த நோ ஆயில் ஃப்ரை டயட்டில் நான் எந்த எண்ணெயில் பொரிச்ச பலகாரமும் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. தம்பி பாப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறப்ப கூட வாயிலேயே வச்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதில் காலிஃப்ளவர் சில்லின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் சில்லி முதற்கொண்டு எந்த வந்து எண்ணெயில் பொரிச்சது எடுத்துக்கல. அப்பளம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட எண்ணெயில் பொரிச்சது எதுவுமே எடுத்துக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். முறுக்கு அப்படி இப்படின்னு எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து அதிகமாக கிடைக்காது. அதனால் வந்து எனக்கு இது வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வெள்ளரிக்காய் வந்து 0 கேலரி அப்படின்னு சொன்னதுனால வெள்ளரிக்காவையும் வந்து அதிகமாக எடுத்துக்க வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படி இப்படின்னு எதுவுமே வந்து நான் ட்ரை பண்ணல. ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ட்ரிங்க் வந்து எனக்கு சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து அந்த ட்ரிங்க்கையும் வந்து சாப்பிடாம அப்படியே விட்டுட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 1 வீக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுவும் நைட்டு வந்து முக்கியமாக தூக்கமே வராது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த டயட்டுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து அதை வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 வீக் ஃபஸ்ட்டு 1 வீக் கஷ்டமாக இருக்கும். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து மன உறுதி வேணும். நீங்கள் இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாதப்போ தான் வந்து நான் இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணேன். இந்த டயட்டோட வந்து நான் ஊறுகாய் எதுவுமே சாப்பிடவே இல்லை. நல்லா வந்து தண்ணி குடித்தேன். நல்லா ஒரு பெரிய டம்ளர் தண்ணியில், அதாவது ஒரு 1/4 லிட்டராவது இருக்கும் அந்த டம்ளர் தண்ணி. அந்த டம்ளரில் வந்து ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 லிட்டர் குடித்தேன். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 லிட்டராவது நான் குடிச்சிருப்பேன். அந்தளவுக்கு நல்லா தண்ணி குடித்தேன். நான் தண்ணி குடித்தது நான் டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து தண்ணி குடிச்சு அடிக்கடி வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்க முடியாது. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு இந்த டயட்டையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். 50 நாளில் 8 கிலோ குறைச்சது என்னாலேயே நம்ப முடியல. நான் அந்தளவுக்கு டயட்டையும் ஃபாலோ பண்ணேன். அதனால தான் வந்து குறைஞ்சிருக்கு. சரி, இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் வந்து பார்த்தோம். இப்போ நான் ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணது சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நோ ரைஸ் சேலஞ்சு. நோ ரைஸ் தான். ஆனால் வந்து நான் அரிசி வந்து
கழுவி சாப்பாடு வைப்போம்ல, வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம சமைப்போம். அப்போ சாப்பாடு வைக்கிறப்ப எனக்கு அரிசி எடுத்து வாயில் போகிற பழக்கம் இருக்குது. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு வந்து அது மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அரிசி வாஷ் பண்ணி அரிசி வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வைப்போம்ல, அப்போ வந்து அரிசி எடுத்து வாயில் போகிற பழக்கம் இருக்குது. அது வந்து என்னால் நானே என்னை அறியாமையே அந்த விஷயத்தை வந்து நான் பண்ணிடுறேன். அது வந்து அந்த மிஸ்டேக் பண்ணேன். டெய்லி வந்து இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வந்து டெய்லி ஒவ்வொரு டைம் சாப்பாடு வந்து அரிசி வாஷ் பண்ணி வந்து சாப்பாடு வைக்கிறப்பையும் ஒவ்வொரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிசியை சாப்பிட்டுறேன். நோ ரைஸில் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு இதுதான். ரெண்டாவதாக நான் பண்ண மிஸ்டேக்கு, எல்லாத்துக்கும் நம்ம சமைப்போம் பார்த்தீங்களா, சமைச்சிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். தம்பிக்கு பாப்பாவுக்கு கொடுக்குறது வந்து நான் உண்மையாகவே டேஸ்ட்டு பார்ப்பேன். ஏன்னா வந்து காரமாக இருந்தால் தம்பி சாப்பிட மாட்டா, பாப்பாவும் உப்பு கம்மியாக இருந்தால் வந்து நல்லாவே சாப்பிட மாட்டா, துப்பி பண்ணிடுவா. அதனால வந்து நான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு அவளுக்கும் பார்ப்பேன், தம்பிக்கும் காரம் இருக்கான்னு பார்ப்பேன். வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து நம்ம பார்க்கணும் உப்பு காரம் இருக்கான்னு, அப்படியே சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது. அதனால் நான் உப்பு காரம் பார்ப்பேன். முடிஞ்சால் வந்து பாவா வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு பார்க்க சொல்லுவேன். இல்லை அப்படின்னா நான் தான் பார்ப்பேன். ஏன்னா சூடாக இருக்கிறதுனால அவங்க வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. சூடாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதனால் நானே வந்து பார்த்துருவேன். ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக வந்து பார்ப்பேன். இதுதான் நான் பண்ண ரெண்டாவது மிஸ்டேக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணவே இல்லை. இந்த 2 மிஸ்டேக் மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். மிச்சப்படி வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து நல்லா நடக்கிறத மட்டும் நான் இந்த 50 டேஸில் ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணவே இல்லை. ஸ்கிப்பிங் பண்ணது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணது, டைம் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஸ்கிப்பிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணேன். எந்த ஒரு டயட்டிஷியன் ஹெல்ப்பும் இல்லாமல் 68 கிலோலேருந்து 60 கிலோ வந்து குறைச்சது, அதாவது 8 கிலோ குறைச்சது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சடனாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. நான் ஏன் 100 டேஸ் டயட்டை வந்து 50 டேஸாக வந்து குறைச்சிட்டேன் அப்படின்னா, 100 டேஸ் தான் நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். 50 டேஸாக ஏன் குறைஞ்சிருச்சுன்னா, நான் வந்து இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஸ்ரீக்கு வந்து ஜூன் மந்த்லேருந்து தான் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து நான் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹரியானாவிலேருந்து தமிழ்நாடுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். அங்கே நம்ம ஊருக்கு போனாவே நான் நம்ம ஊர் ஃபுட்டு வந்து சாப்பிடாம இருக்க மாட்டேன். எனக்கு நம்ம ஊர் ஃபுட்டை வந்து நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 3 மந்த்து இங்கே வந்துட்டேன். அப்புறம் அங்கே ஊருக்கு போனாலும் ஒரு 20 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெக்னன்சி டைமில் போயிருந்தேன். அப்போ நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் பிடிக்காம போயிருக்குல்ல, அதனால் வந்து அதிகமாக வந்து ஃபுட்டை எதுவுமே சாப்பிடவே இல்லை. எனக்கு நம்ம ஊர் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன தான் நம்ம வெளியூருக்கு வந்துட்டு அந்த இதுன்னு வந்து நிறையா சாப்பிட்டாலும் நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நம்ம ஊருக்கு போகிறதுனால தான் நான் வந்து இந்த டயட்டை வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு வந்து வெக்கேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு வெயிட் லாஸ் டயட் சேலஞ்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ட்ரை பண்ணலாம். நான் இதுக்கப்புறம் கூட எனக்கு பிடிச்ச ஃபுட்டை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். பிடிக்காமல் இருக்கிற ஃபுட்டு, அதாவது முடிஞ்ச அளவுக்கு சாதத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ரொம்ப அதிக அளவுக்கு சுகர் எடுத்துக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறேன். இது வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட சாப்பிடாமல் இருந்தால் பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.